இன்றைக்கும் ஒரு சங்கீதத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 150. சங்கீதத்தின் முதல் சங்கீதத்தில் 6 வசனம், கடைசி சங்கீதத்தில் 6 வசனம். முதல் சங்கீதம் தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறது, கடைசி சங்கீதம் தேவனை துதிப்பதை மேன்மைப்படுத்துகிறது. இந்த சங்கீதம் நாம் சாதாரணமாக வாசிக்கும் பொழுது என்ன இருக்கிறது, வேகமாய் வாசித்து விடுவோம். இன்றைக்கு நிறுத்தி நிதானமாய் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மிக அழகான சங்கீதம். ஆண்டவரை துதிப்பதில் இருக்கிற மேன்மையை இந்த சங்கீதம் விவரித்து சொல்லுகிறது. நீங்கள் வழக்கமாய் இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது எல்லா சங்கீதத்தின் முதல் வசனமும் ஆண்டவரை துதிக்கிற துதியை குறித்து சொல்லுகிறது. 149 சங்கீதம் முதல் வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. 148, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். 147:1, கர்த்தரை துதியுங்கள். 146:1, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை, மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை துதிப்பதில் தன்னுடைய இருதயத்தை நேராக்க வேண்டும். ஒருவேளை வெள்ளங்கள் பெருகி வரலாம், புயல்கள் வீசலாம், அலை மோதலாம், அவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், உன்னதமானவராய் இருக்கிறார் என்று நாம் ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும். மீட்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனை துதிப்பது தேவன் கொடுத்திருக்கிற மிக பெரிய ஸ்லாக்கியம். சரி, இந்த சங்கீதத்தை நாம் வழக்கமாக தியானிப்பது போல 3 பகுதியாய் பிரிக்க விரும்புகின்றேன். 1, தேவனை எங்கே துதிக்க வேண்டும்? ஆண்டவரை எங்கே துதிக்க வேண்டும்? வசனம் 1 அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. 2, தேவனை ஏன் துதிக்க வேண்டும்? வசனம் 2 அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறது. 3வது, தேவனை எப்படி துதிக்க வேண்டும்? கடைசி வசனம், தேவனை யார் துதிக்க வேண்டும்? என்ன ஒரு அழகான சங்கீதம் பாருங்கள். எங்கே துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும்? சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். முதல் வசனம், தேவனை எங்கே துதிக்க வேண்டும்? அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். 2 இடங்களிலே தேவனை துதிக்க வேண்டுமா? 1, பூமியிலே தேவனை துதிக்க வேண்டும். 2வது, ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்க வேண்டும். ஏன்? இந்த பூமியிலும் தேவனுக்கு ஆராதனை நடக்கிறது, பரலோகத்திலும் தேவனுக்கு ஆராதனை நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆலயத்திற்கு போனால்தான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. ஆண்டவர் சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. உங்கள் வீடு கூட ஒரு பரிசுத்த ஸ்தலம். உங்கள் வீட்டின் ஒரு அறையை கூட நீங்கள் சுத்திகரித்து அந்த அறையிலிருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். நீங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் எந்தெந்த இடமெல்லாம் நீங்கள் உலாவுகிறீர்களோ அந்த இடம் முழுவதையும் நீங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்ற முடியும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று. அதாவது யார் தேவனை துதிக்க மாட்டார்கள்? ஆவியிலே உண்மையாய் மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது. மௌனத்தில் இறங்குகிறவர்கள், உண்மையாய் பாதாளத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க முடியாது. சிலர் ஆவியிலே மரித்து போயிருப்பார்கள், அவருடைய ஆவி செத்து போயிருக்கும். தேவனை துதி என்றால் எதற்காக தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். தேவனை புகழும் பொழுது ஒரு பரவசமே இல்லாமல் புகழ்வார்கள். அவர்கள் ஆவியிலே மரித்தவர்கள்.
நீங்கள் ஆவியிலே மரித்தவர்களா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்வார் என்றால், உங்கள் ஆவி உயிருள்ளதா இருக்கிறது என்றால், நீங்கள் ஆவியில் பிழைத்திருக்கிறீர்கள், உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். சில வேளைகளில் இயேசுவை விட்டு பின்வாங்கி, தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறவர்கள் கூட ஆவியிலே மரித்து போயிருப்பார்கள். அவர்கள் தேவனை துதிக்க முடியாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். 2வது, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவை பார்த்து அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், இவைகளுக்காய் துதிக்க வேண்டும். 2வது, வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு விசுவாசம் வருகிறது தெரியுமா? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. நமக்கு இங்கே பூமியில் ஒரு குடும்பம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தின் அடுத்த பகுதி பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே பரலோக தேவன் இருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் நாமும் அவரை போய் பார்ப்போம், அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் சந்திப்போம், அவர்களை அணைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு இருக்கிறது. நாம் இங்கே துதிக்கிறதை அவர்கள் ஆவலாய் பார்க்கிறார்கள். அவர்கள் அங்கே துதிக்கிறதை நாம் இப்பொழுது பார்க்க முடியாது, ஆனால் விசுவாச கண்களோடு கூட பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தில் நடக்கிற சில ஆராதனைகளை குறித்து 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரமில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 12, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 10. இந்த வசனங்கள் எல்லாம் பரலோகத்தில் நடக்கிற ஒரு ஆராதனையை மிக அழகாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 13வது வசனத்தின் பின்பகுதி, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். எவ்வளவு அருமையாய் இந்த வசனங்கள் இருக்கிறது பாருங்கள். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11 பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையை சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இது பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை. அப்படி என்றால் பூமியிலே நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நான் எங்கேயோ தனியே இருக்கிறேன், இந்த வீட்டிற்குள் அடைந்து கிடக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்களை மூடினால் நீங்கள் பரலோகத்தை தரிசிக்க வேண்டும். அங்கே தேவாதி தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும், அவரை சூழ 24 மூப்பர்களும் விழுந்து பணிந்து கொள்வதையும், கோடான கோடி தேவ தூதர்கள் தங்கள் செட்டைகளை அடித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி மகிழுவதையும் நீங்கள் ஆவியில் தரிசித்து ஆவியில் அங்கே போய்விட வேண்டும். நான் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக உம்மை தொழுது கொள்கிறேன் பிதாவே என்று நினைத்து தொழுது பாருங்கள், உங்கள் தொழுகை இன்பமாய் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திற்கு வரைக்கும் அங்கே பரலோகத்தில் உள்ள ஆராதனையை குறித்து சொல்லியிருக்கிறது. 4வது வசனம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். என்ன ஒரு அருமையான ஆராதனை பரலோகத்தில்! ஆமேன் அல்லேலூயா. சிலருக்கு அல்லேலூயா என்ற வார்த்தையை உரத்த சத்தமாய் சொல்லுவது பிரியமாய் இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, பரலோக தொழுகையிலே பயன்படுத்தப்படுகிற விசேஷ வார்த்தை அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாது இருப்பீர்கள் என்றால், இனிமேல் தேவனுக்கு மகிமை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தேவனை துதியுங்கள். சரி, தேவனை எங்கே தொழ வேண்டும்? பூமியில் நீங்கள் இருக்கிற இடங்களில் தொழ வேண்டும். ஆவியில் கண்களை மூடி பரலோகத்தில் இருக்கிற அந்த தொழுகையோடு நீங்கள் இணைந்து தொழ வேண்டும். சரி, 2வது வசனம் 2, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். 2 காரியத்திற்காக தேவனை துதிக்க வேண்டும். ஒன்று, அவருடைய வல்லமையுள்ள கிரியை. என்ன வல்லமையுள்ள கிரியை? ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்கின்றார்.
வேத வசனம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய ஜனத்திற்கு அவர் வல்லமையாய் கிரியைகளை செய்யும் பொழுது அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆதியாகம புத்தகம் 29 அதிகாரம் 35 வசனத்திலே, தனக்கு நெடுநாள் பிள்ளை இல்லாத பொழுது லேயாள் மனம் கலங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் லேயாளுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளை கிடைத்தவுடன் லேயாள் ஆண்டவரை துதிக்கிற ஒரு வசனம்தான் 29 அதிகாரம் 35 வசனத்திலே வாசிக்கிறோம். லேயாள் தேவனை துதிக்கிறார் என்று. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். மலடியா இருந்தார், பிள்ளை இல்லை, ஆண்டவரிடத்தில் மன்றாடினார், ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாராம். மீரியாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகி செங்கடலை கடந்து வந்த பிறகு யாத்திராகமம் 15 அதிகாரத்திலே மீரியாம் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கு ஒரு பிள்ளை பிறந்தவுடன் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10 வசனத்தில் அன்னாள் கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 50 வரைக்கும் தாவீது தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேறு 1 நாளாகமம் 16 ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 23:5 தாவீது அந்த நாட்களிலேயே 4000 பேரை நியமித்து கர்த்தரை பாடுகிற ஒரு கொயரை உண்டு பண்ணினார். அது எவ்வளோ மகிமையா இருந்திருக்கும் பாருங்கள். 5 பேர் இணைந்து பாடினாலே அவ்வளவு அழகா இருக்கிறது. 4000 பேர் இணைந்து தேவனை துதிப்பதற்கு அந்த ஆராதனை முறைமைகளை எல்லாம் தாவீது ஒழுங்கு செய்தாராம். அப்படி என்றால் தேவனை துதிப்பது எவ்வளவு முக்கியம் என்று தாவீது அறிந்திருந்தபடியினால் தான் இந்த ஒழுங்கு முறைகளை எல்லாம் செய்தார். சரி, 2 நாளாகமம் 20 அதிகாரத்திலே யோசபாத் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 29:30 எசேக்கியா ராஜா கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பிறந்த பொழுது தேவ தூதர்கள் எல்லாரும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று துதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16 சீஷர்கள் உபத்திரவப்பட்ட அந்த நாட்களிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2 அதிகாரத்தில் மரியாள் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் வாழ்வில் ஆண்டவர் நன்மைகளை செய்யும் பொழுது எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதித்தார். இப்பொழுது இவ்வளவு ஒரு கொள்ளை நோய் பரவுகிற நாட்களில் உங்களை தேவன் காப்பாற்றி வைத்திருக்கிறாரே, அதற்கு நீங்கள் எவ்வளவு தேவனை துதிக்க வேண்டும். பத்திரமா இருக்க ஒரு வீட்டை கொடுத்தாரே, அதற்கு எவ்வளவு துதிக்க வேண்டும். ஏதோ ஒன்றை புசிக்க ஆகாரத்தை கொடுத்தாரே, அதற்கு எவ்வளவு தேவனை துதிக்க வேண்டும். எப்படி இருக்கிறாய் என்று விசாரிக்க யாரோ ஒருவரை கொடுத்தாரே, அதற்கு நாம் எவ்வளவு தேவனை துதிக்க வேண்டும். எதுவுமே இல்லை என்றாலும், நீங்கள் தனிமையில் ஒரு வீட்டில் வாடிக்கொண்டிருந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரே, அதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக தேவனை துதியுங்கள். 2வது மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக, அதாவது நமக்கு தேவன் செய்த காரியங்கள் தான் கிரியைகள். தேவனுடைய மகத்துவம் என்பது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நினைத்து நாம் துதிக்கிறது. உதாரணம், அவர் வானங்களை படைத்தார், பூமியை படைத்தார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமையான மகத்துவங்கள். இதை நினைத்து நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் சங்கீத புத்தகத்தை தினமும் படியுங்கள். அதில் தேவனுடைய மகத்துவங்கள் என்ன சொல்லி இருக்கிறது என்று வாசித்து 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 கோடிட்டு அதையெல்லாம் நீங்கள் உங்கள் பழக்கமாக்கி துதிப்பதற்கு நீங்கள் பழக வேண்டும். தேவனை எங்கே துதிக்க வேண்டும், தேவனை எதற்காக துதிக்க வேண்டும். மூன்றாவது வசனத்திலிருந்து தேவனை எப்படி துதிக்க வேண்டும். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். நான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேனே, எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே என்கிட்ட இல்லையே, உங்களுக்கும் இங்கே பதில் இருக்கிறது. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள்,
ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லைன்னா கூட இந்த 10 நரம்பு வீணையை பயன்படுத்தி தேவனை துதிப்பதற்கும், இந்த உதடுகளால் பாடல்களை பாடி தேவனை துதிப்பதற்கும் வசனம் சொல்லுகிறது நடனத்தோடும். நடனமாடி தேவனை துதிப்பது தவறல்ல, ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் பரிசுத்தத்துக்கு ஏதுவாகவும் இருக்கிற நடனத்தோடு தேவனை துதிப்பது வேதாகம ஒழுங்கு. இந்த ஒழுங்கின்படி கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு, பரிசுத்தமுள்ள நடனத்தோடு, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய நடனத்தோடு நீங்கள் தேவனை துதிப்பது ஏற்புடையது. எப்படி துதிக்க வேண்டும்? எல்லா உபகரணங்களோடு, எல்லா இசை கருவிகளோடு தேவனை துதிக்க வேண்டும். கடைசியாக யார் தேவனை துதிக்க வேண்டும்? 6வது வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாசியில சுவாசம் இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தரை துதிப்பதாக. நீங்கள் கேட்கலாம், நாசியில் சுவாசமுள்ள விலங்குகள் தேவனை துதிக்கிறதா? பறவைகள் தேவனை துதிக்கின்றதா? அதிகாலையில் பறவைகள் எழும்பி சத்தமிடுகிறதே, தேவன் அதை துதியாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். வேதம் முழுவதிலும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் சங்கீத புத்தகங்களிலே விலங்குகளெல்லாம் தேவனை துதிக்கிறதாம், பறவைகளெல்லாம் தேவனை துதிக்கிறதாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுவாசமுள்ள நீங்கள் இந்த நாட்களில் எதை குறித்தும் முறுமுறுக்கக்கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் நீங்கள் உங்கள் வாயிலே பாவம் செய்கிற வார்த்தைகளை பேசாதபடி உங்கள் நாவை, உங்கள் உதடுகளை தேவனை துதிப்பதற்கு இந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு 4 அதிகாரங்களை எடுத்து வைத்து வரிசையை வாசித்து, இதற்காய்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இதற்காய்மை துதிக்கிறேன் என்று துதிக்க பழகுங்கள். பக்தி விருத்தி அடையுங்கள். இந்த நாட்களில் தேவனிடத்தில் நெருங்கி சேருங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யலாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கீதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடும் ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாறுவதாக. ஒருவேளை இந்த நாட்களில் என் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் இல்லையே, என் வீட்டில் மீட்கப்படாதவர்களால் என் வீடு ஒரு பரிசுத்தமற்ற ஸ்தலமாய் இருக்கிறதே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, அந்த வீட்டார் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே. அந்த நாட்கள் அந்த வீட்டாருக்குள்ளாய் ஒரு தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த வீட்டார் பயந்து உம்மை தேடி, பயந்து உம்மை நாடி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்பின் கிரியைகள் இந்த வீட்டில் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, பரலோகத்தில் உள்ள அந்த மகத்துவங்களை பார்த்து, பரலோகத்தில் எங்களுக்கு இருக்கிற அந்த குடும்பம், அந்த பரிசுத்த குடும்பம் தேவனை துதிப்பதை நினைத்து நாங்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை துதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ மகத்துவமான கிரியைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர், சுவாசிக்கிறதற்கு பலனை கொடுத்தீர் அப்பா. கண்களில் ஒளியை கொடுத்தீர், கைகளில் பலனை கொடுத்தீர், கால்கள் நடக்கும்படி வைத்தீர், எங்கள் உள் உறுப்புகள் எல்லாம் இயங்கும்படி வைத்தீர் அப்பா. ஆண்டவரே, நரம்பு மண்டலங்கள், எலும்பு, எங்களுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் சீராய் இயங்கும்படி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யாராவது பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுடைய வல்லமை அவர்கள் சரீரத்தில் இறங்குவதாக. எல்லா பலவீனங்களை மாற்றி போட்டு உம்மை துதிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாழோடும் தீங்குழலோடும் எக்கால சத்தத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் நடனத்தோடும் உம்மை துதிப்பதற்கு எல்லாருடைய இருதயத்திற்குள்ள ஒரு ஆராதனின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. விசேஷமா இந்த நாட்களில் ஒரு துதியின் ஆவி, ஒரு ஆராதனை அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆண்டவரே மனதில் இருக்கிற அழுத்தங்கள், மனதில் இருக்கிற பாரங்கள், கலக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு துதியின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு வீடும் தேவனை அறிந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கூடாரமும் ஒரு துதியின் கூடாரமாய் மாறுவதாக. காலையிலும் மாலையிலும் வீடுகளிலே துதி சத்தம் உண்டாவதாக. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னீரே, அந்த கம்பீர சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் தொனிப்பதாக. பாவத்திற்கு ஏதுவான காரியங்கள், உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உங்களுக்கு நன்றி. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வாசித்தோமே ஆண்டவரே. இந்த வார்த்தை உணர்ந்தவர்களாய் சுவாசத்தை கொடுத்து உம்மை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்க
கிருபையும் பலனும் தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து சந்திங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.